கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் பரிசுத்த தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை, அடைக்கப்பட்ட கதவு திறக்கப்படும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், சில காரியத்திற்கு நீ எவ்வளோ முயற்சி பண்ணி ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படாமல் இருக்கிறது. ஏதோ வேலை வாய்ப்புக்காக நீ முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறதாக கர்த்தர் காண்பிக்கிறார். ஆனால் அடைக்கப்பட்ட கதவுகளாகவே இருக்கிறது என்று சொல்லி நீ சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். மற்றவர்களை குறித்து புலம்பிக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு ஒரு வார்த்தையை உனக்கு நேராய் கர்த்தர் தருகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். எனக்கு அருமையானவர்களே, ஒருவனும் பூட்ட மாட்டான். உனக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த திறந்த வாசலின் ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன என்று சொன்னால், என் வசனத்தை கை கொள்ளணும். இந்த வேத வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, இந்த வேத வார்த்தையை நீ அப்படியே உட்கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு திறந்த வாசலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். வேதாகமத்தில் ஒரு வாலிபன் இயேசுவிடத்தில் வருகிறான். இயேசுவிடத்தில் வந்து அவரை சோதிக்கும்படி ஒரு கேள்வியை கேட்கிறான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்னு சொல்ல உடனே இயேசு அவன்கிட்ட சொன்னார், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று 10 கட்டளையெல்லாம் இயேசு சொன்னார். அதெல்லாம் அவன் சிறு வயது முதற்கொண்டு நான் கை கொள்கிறேன் என்று சொன்னான். இப்போ இயேசு அவனை பார்த்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ உனக்குள்ளதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொன்ன உடனே அவன் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில் இருந்தது நிமித்தமாய் அந்த வார்த்தையினால் துக்கப்பட்டு இயேசுவை விட்டு என்ன செய்தான்? தூரம் போனான். இயேசுவை விட்டு பின்வாங்கி போனான். இன்றைக்கு அநேகர் இயேசுவை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள், வசனத்தை விட்டு தூரம் போகிறவர்கள், வசனத்தை மறுதளிக்கிறவர்கள், வசனத்தை வாசிக்காதவர்கள், வசனத்தை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு சடங்காச்சாரங்களை போல பின்பற்றுகிறவர்கள் தான் அநேகர் இருக்கிறார்கள். இந்த வசனத்தை நேசிக்கணுங்க. இந்த வசனத்தை நேசித்து, இது எனக்கென்று எழுதப்பட்ட வார்த்தை, எனக்கென்று ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தை எந்த குடும்பம் கை கொள்ளுகிறதோ, இந்த வசனத்தை எந்த மனுஷன் கை கொள்கிறானோ, இந்த வசனத்தை எந்த சபை கை கொள்கிறதோ அவர்களுக்குத்தான் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். இன்னைக்கு உனக்கு அடைக்கப்பட்ட கதவு திறக்கப்படும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். வசனத்தை கை கொள்வாயா? வசனத்தின்படி வாழ்வாயா? உன்னை ஒப்பு கொடுப்பாயா? ஜெபம் பண்ணுவோமா? வானத்தை பூமி உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உடைய பிள்ளைகள் வசனத்தை கை கொண்டு உடைய பிள்ளைகளுக்கு திறந்த வாசலின் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க உதவி செய்யும். வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சுகித்திருக்கட்டும், நன்மையை அனுபவிக்கட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.